எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் வார்த்தைகளும் பிறர் மூலமாக உங்களுக்கு பிற ஊழியக்காரர்கள் மூலமாக சொன்ன வார்த்தைகள் ஒன்று இன்னும் நிறைவேறலன்னு நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு என்று குறித்ததை ஏற்ற காலத்துல நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்காக சங்கீதத்துல சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படியும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபுவில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் உங்களுக்கு என்று முன்குறித்து வைத்திருக்கிறத கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களா இருக்கட்டும், ஊழியக்காரர்கள் மூலமாக தந்த தரிசனங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். மனுஷரால முடியாத காரியங்களும் தேவனால நிச்சயமாக கூடும். மனுஷரால கூடாத காரியங்கள் நிறைய இருக்கிறது, ஆனா தேவனால கூடாத காரியம்னு ஒன்றுமே இல்லை. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஆகாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆகும்படி கர்த்தர் செய்வார். யாரெல்லாம் இந்த காரியம் வாய்க்காது அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமா நீங்க முயற்சி பண்ணுகிறத தடை செய்தாங்களோ, எந்த காரியத்துலலாம் நீங்க முயற்சி செய்து தோத்து விட்டீங்களோ, இந்த காரியம் முயற்சி பண்ணி என்னால முடியலன்னு நீங்க சோர்ந்து போய் நீங்க தடை பண்ணி நீங்க அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஆகும்படி வாய்க்க செய்வார். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கு என்று குறித்ததை உங்களுடைய கைகள்ல சுதந்திரிக்கும்படி செய்வார். அதை உங்களுடைய சொந்த கண்கள் காலம் உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் எல்லாரும் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். God bless you.